Hey everyone, welcome back to Infinity Mac Version. This is part 3 of continuity and differentiability. In today's video, we are going to discuss exercise 5.1 sum 5 to 9 with clear step-by-step explanation. So watch the video completely, practice along with me and improve your problem solving speed. Let's start the section. Continuity and differentiability. Okay, recall. Last class continuous. Continuous definition on the LHL left hand limit, RHL right hand limit equal to function value. இதுதான் importance. இதை வச்சு லாஸ்ட் கிளாஸ் 4 சம் பார்த்துருக்கோம். கரெக்ட்? ஓகே, இப்போ 5th சம் பார்க்கலாம். லெஃப்ட் ஹேண்ட் லிமிட், ரைட் ஹேண்ட் லிமிட் அண்ட் ஃபங்க்ஷன் வேல்யூ வந்து ஈக்குவலாக இருக்கணும். சப்போஸ் நாட் ஈக்குவல்ட்டாக இருந்தால் வந்து நாட் கண்டினியூஸ் ஆர் discontinuous. Okay. 5th sum is the function defined by f of x அப்படி defined பண்ணிடுறாங்க x if x less than or equal to 1 and f of x 5 if x greater than or equal to 1. இதில் தான் சொல்றாங்க 1 தான் பெருசு x சின்னதா இருக்கு. அப்போ x ஓட வேல்யூ எப்படி இருந்திருக்கும்? 0 -1 -2 இப்படி போயிருக்கும். கரெக்டா? இங்க என்ன சொல்றாங்க? 1 விட இது பெருசா இருக்கு. அப்போ என்ன சொல்றாங்க? இந்த இடத்துல x ஓட வேல்யூ வந்து 2 3 4 5 இப்படி போயிட்டு இருக்கு. இங்க வந்து இதுல வந்து 1 இன்க்ளூடட். கரெக்டா? அப்போ இப்படி இருந்திருக்கு. இதை நீங்க ஃபர்ஸ்ட் ஒரு நம்பர் லைன்ல வரைஞ்சிருங்க. அப்போதான் உங்களுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்னா 0 1 2 இந்த சைடு -1 -2. அவங்க சொல்றது என்னன்னா 1ல சொல்றாங்க. இந்த 1 பாயிண்ட் இந்த சைடு இருக்கிறதுலாம் 5, இந்த சைடு இருக்கிறதுலாம் எக்ஸ் பிரிச்சு வச்சுக்கலாம். ஓகேவா? நெக்ஸ்ட் இது என்ன சொல்லிருக்காங்க? ஃபங்க்ஷன் சொல்லியாச்சு. கண்டினியூஸ் அட் எக்ஸ்ல எக்ஸ் ஈக்குவல் டு 0ல கண்டினியூஸா இருக்கா, எக்ஸ் ஈக்குவல் டு 1ல கண்டினியூஸா இருக்கா, எக்ஸ் ஈக்குவல் டு 2ல கண்டினியூஸா இருக்கா நம்ம செக் பண்ண போறோம். இங்க சைட்ல பாருங்க, இதான் ஃபார்முலா. ஓகேவா? சரி, ஃபர்ஸ்ட் நான் கொடுத்தது வந்து எக்ஸ் ஈக்குவல் டு 0 அதுக்கு எடுத்துக்காங்க. ஃபர்ஸ்ட் நான் சொல்லியிருக்கேன் LHL பார்க்கலாம். லெஃப்ட் ஹேண்ட் லிமிட் ஃபார்முலா அப்படி லிமிட் எக்ஸ் டென்ஸ் டு 0 மைனஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட் f of x. அப்போ 0 எங்க வந்திருக்கு? இந்த ஃபங்க்ஷன்ல வந்திருக்கு. கரெக்டா? அப்ப என்ன பண்ண போறோம்? லிமிட் x டென்ஸ் டு 0 f of x எப்படி சூஸ் பண்ண போறோம்னா இந்த 0 வச்சு 0 சூஸ் பண்ண போறோம். அப்போ 0 எங்க இருக்கு? இங்கே பாருங்க, 0 எங்க இருக்கு? இந்த xல இருக்கு. அப்போ இங்க x வந்துடும். அப்ப சப்ஸ்டிட் பண்ணா வேல்யூ 0. கரெக்டா? இப்போ RHL பார்க்கலாம். அது மாதிரி லிமிட் x டென்ஸ் டு 0 பிளஸ் f of x. 0 எங்க இருக்கு? 0 ஒரு சின்ன நம்பர் ஆடா இருந்தா கூட அது இங்கே தான் இருக்கு. அப்போ அதுவும் என்ன இருக்கு? லிமிட் அந்த பிளஸ் எடுத்துடணும். 0 x டென்ஸ் டு 0. இப்போ ஃபார்முலா படி என்ன சொல்லணும்? லெஃப்ட் ஹேண்ட் லிமிட் பார்த்தாச்சு, ரைட் ஹேண்ட் லிமிட் பார்த்தாச்சு. இப்போ ஃபங்க்ஷன் வேல்யூ இதுக்கு என்ன பண்ணணும்னா x ஈக்குவல் டு 0 f ஆஃப் x ஈக்குவல் டு x. அப்போ எக்ஸுக்கு 0 போட்டால் 0 0. அப்போனா left hand limit equal to right hand limit equal to function value. அப்போ therefore the f of x வந்து அது is continuous at x equal to 0. 0ல continuous ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டாங்க. ஓகேவா? ஓகே, இப்போ ரெண்டாவது வந்து x at x equal to 1ல செக் பண்ணணும். கரெக்டா? நெக்ஸ்ட் பாருங்க,
இப்போ எக்ஸ் ஈக்குவல் டு 1ல செக் பண்ணலாம். அதே டயக்ராம் தான் இருக்கு. இங்க 0 1 2 இங்க -1 இங்க -2. இப்போ வந்து எக்ஸ் ஈக்குவல் டு 1ல செக் பண்ணலாம். இப்போ 1 நேரம் ஒரு கோடு வச்சிருங்க. இங்க என்ன இருக்குன்னா எக்ஸ் இருக்கு, இங்க 5 இருக்கு. எப்படி பார்க்குறோம் பாருங்க, எக்ஸ் இங்க 1 தான் பெருசு. அப்போ இந்த எக்ஸ் வந்து சின்னதா இருக்கணும். அப்போ இந்த சின்னதா இந்த சைடு தான் போகுது. அப்போ எதை நம்ம எக்ஸ் சூஸ் பண்ணணும். 1 சின்னது, எக்ஸ் தான் பெருசு. இது 1 விட பெருசா இருக்கும். அப்போ 2 3 இருக்கிறதுல என்ன அர்த்தம், 5 இருக்குன்னு அர்த்தம். இப்போ எல்ஹெச்எல் பார்த்தோம்னா லிமிட் எக்ஸ் டென்ஸ் டு 1 பிளஸ், சாரி ஃபர்ஸ்ட் லெஃப்ட் ஹேண்ட் லிமிட் என்ன பண்ணணும், 1 மைனஸ் பண்ணணும். கரெக்டா, 1 மைனஸ் எஃப் ஆஃப் எக்ஸ். அப்போ 1ல இருந்து சம் அமௌண்ட் மைனஸ் ஆயிருக்கு. அப்போ இப்படி போயிருக்குன்னு அர்த்தம். அப்போ அதுதான் ஃபங்க்ஷன் எடுக்குது, எக்ஸ் எடுக்குது. அப்போ லிமிட் எக்ஸ் டென்ஸ் டு 1 எக்ஸ் சப்ஸ்டிட் பண்ணா 1 வந்திருக்கும். அதே மாதிரி ஆர்ஹெச்எல் சப்ஸ்டிட் பண்ணா வந்திருக்கும் பாருங்க, லிமிட் எக்ஸ் டென்ஸ் டு 1 பிளஸ் எஃப் ஆஃப் எக்ஸ். நல்லா பாருங்க, 1ல இருந்து சம் அமௌண்ட் ஆட் ஆயிருக்கு. அப்போ இந்த சைடு போயிருக்கும். கரெக்டா, அப்போனா வந்திருக்கும் ஃபங்க்ஷன். அப்போ லிமிட் எக்ஸ் வந்து பிளஸ் எடுத்துடணும், 1 5 எக்ஸ்ஐல சப்ஸ்டிட் பண்ணா 5 தான் இருக்கும். இங்க பாருங்க, LHL நாட் ஈக்குவல் டு RHL. அப்போ என்ன சொல்லலாம், f of x is not continuous. கொஸ்டின்ல கண்டினியூஸான்னு கேட்டிருக்காங்க. அப்போ நாட் கண்டினியூஸ் at x equal to 1. இப்போ x equal to 2க்கு செக் பண்ணலாம். ஓகேவா, அதே மாதிரி ஒரு நம்பர் லைன் கூட உங்களுக்கு ஈஸியா இருக்கும். 0 1 2 -1 -2. 1ல பிரிச்சீங்கன்னா இங்க வந்து x இருக்கு, இங்க 5 இருக்கு. அதே மாதிரி நெக்ஸ்ட் போன லாஸ்ட் ஒன் LHL ஈக்குவல் டு என்னது, லிமிட் x டென்ஸ் டு 2 மைனஸ் f ஆஃப் x. அப்போ 2ல இருந்து ஒரு சின்ன நம்பர் தான் மைனஸ் ஆயிருக்கு. ஓகேவா, அப்போனா இங்கே தான் இருக்கு. அப்போ அதுதான் வந்திருக்கும் f ஆஃப் x வந்து லிமிட் x டென்ஸ் டு 2 5 ஈக்குவல் டு 5. அதே மாதிரி RHL பாருங்க, லிமிட் x டென்ஸ் டு 2 பிளஸ் f ஆஃப் x. அப்போ 2ல வந்து பிளஸ் அந்த சைடு போயிருக்கும், அதுவும் 5ல தான் இருக்கு. அப்போ லிமிட் x tends to 2 5 equal to 5. ஃபங்க்ஷன் வேல்யூக்கு எப்படி எழுதணும், x equal to 5, f of x equal to x equal to 2, f of x equal to ஃபங்க்ஷன். என்ன ஃபங்க்ஷன், இப்போ 2 எங்க இருக்கு, இங்க தான் இருக்கும். இப்போ 5. அப்போ f of 2 equal to 5. therefore LHL equal to RHL equal to function value. therefore f of x continuous at x equal to 2. எங்க டிஸ்கண்டினியூஸா இருக்கு, இந்த x equal to 1ல தான் டிஸ்கண்டினியூஸ் இருக்கு. x equal to 2ல கண்டினியூஸ், x equal to 0லையும் கண்டினியூஸ். ஓகே, இதே மாதிரி தான் 6 7 8 9. இங்க பாருங்க 6th சம். இப்போ அட்டுன்னு போட்டு உங்களுக்கு பாயிண்டே கொடுக்கல. கரெக்டா, அதனால எப்படி எடுக்கணும்னா பாயிண்ட் இங்க கொடுத்துருக்கிறது தான் பாயிண்ட். அப்போ இது என்ன அர்த்தம், அட் x equal to 2ன்னு அர்த்தம். இப்போ முதல் நம்பர் லைன் வரைஞ்சிடலாம். இது வரைஞ்சாதான் சம் போட முடியும், ஈஸியா இருக்கும். 0 1 2 3 இந்த சைடு -1 அப்படின்னு வச்சுக்கலாம். இப்போ 2 தான் சொல்லிருக்காங்க. அப்போ 2ல இருந்து பார்க்க போறோம். ஓகேவா, சாரி 2ல இருந்து பார்த்தோம்னா 2க்கு நிறைய கோடு வரைஞ்சிருங்க. 2ல இருந்து பார்த்தோம்னா இங்க பாருங்க, 2 தான் பெருசா இருக்கு, எக்ஸ் சின்னதா இருக்கு. அப்போ இந்த இடத்துல என்ன வந்திருக்குன்னா 2x 2x பிளஸ் 3. அதே மாதிரி 2 சின்னதா இருக்கு, எக்ஸ் 2 விட பெருசா இருக்கு. அப்போனா இந்த இடத்துல 2x மைனஸ் 3. இந்த நம்பர் லைன் மட்டும் நீங்க கரெக்டா போட்டீங்கன்னா அந்த சம் ஒண்ணுமே இல்லை. இப்போ பாருங்க, சொல்யூஷன் x ஈக்குவல் டு 2ல செக் பண்ண போறோம். LHL ஓகேவா, லிமிட் லெஃப்ட் ஹேண்ட் லிமிட்னா x டென்ஸ் டு 2 மைனஸ் f ஆஃப் x. இப்போ இந்த f ஆஃப் x கரெக்டாக சூஸ் பண்ணீங்கன்னா சம் முடிஞ்சிச்சு. லிமிட் x டென்ஸ் டு 2 f ஆஃப் x வந்து என்னது
2ல நல்லா பாருங்க 2 மைனஸ் 2ல இருந்து அப்போ சின்னதா இருக்குன்னு அர்த்தம். அப்போ இங்க இருக்கிறது என்ன அர்த்தம் 2x plus 3 கரெக்டா? அப்போ x போல 2 சப்ஸ்டிட் பண்ணுங்க 2 of 2 plus 3 equal to இங்க போடலாம் equal to 4 plus 3 equal to 7. இப்போ ரைட் ஹேண்ட் லிமிட் பார்க்கலாம் லிமிட் RHL x tends to 2 பிளஸ் பண்ணும் இங்க f of x அப்போனா வந்துருப்போம் லிமிட் x tends to 2 மாட்டோம் 2 பிளஸ்னா 2 விட பெருசா இருக்குது அப்போ இங்க இருக்கிறது தான் 2x minus 3 இப்போ 2 போடுங்க 2 of 2 minus 3 இப்போ 4 minus 3 equal to 1 அப்போ LHL not equal to RHL அப்போனா என்ன கேட்டிருக்காங்க டிஸ்கண்டினியூஸாக கேட்டிருக்காங்க கரெக்டா அப்போ f of x வந்து discontinuous at x equal to 2 அப்படின்னு எழுதணும் இப்போ கொஸ்டின்ல கண்டினியூஸ் இருந்தாங்கன்னா நாட் கண்டினியூஸ் போட்டுக்கணும் கரெக்டா ஆனா டிஸ்கண்டினியூஸ் கேட்டா ஆமா டிஸ்கண்டினியூஸ் தான் அப்படின்னு சொல்லி முடிக்கிறோம் நெக்ஸ்ட் இங்க பாருங்க 7th சம் இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் சம் கேட்க சான்ஸ் இருக்கு ஏன் அப்படி சொல்றேன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கும் பாருங்க ஓகே இங்க 2 பாயிண்ட் கொடுத்துருக்காங்க எப்படி கொடுத்துருக்காங்க பாருங்க எக்ஸ் மைனஸ் 3ல ஒன்று கொடுத்துருக்காங்க ஓகே மைனஸ் 3 அப்புறம் 3 இந்த ரெண்டு கண்டுபிடிக்கணும் இவருங்க மைனஸ் 3யா அப்புறம் 3 இப்போ இந்த 2 பாயிண்ட்டுக்கு டிஸ்கண்டினியூஷன் கேட்டிருக்காங்க ஃபைண்ட் த பாயிண்ட் டிஸ்கண்டினியூஸ் கேட்டிருக்காங்க ஃபர்ஸ்ட் நம்பர் லைன் வரீங்க இது மட்டும் அறிஞ்சிட்டீங்கன்னா சம் ஈஸியாக போட்டுடலாம் 0 1 2 3 -1 ரஃபா சும்மா உங்களுக்காக எக்ஸாம்லாம் வரையணும் அவசியம் இல்லை இது ஜஸ்ட் உங்களுக்கு புரியுறதுக்காக இப்போ -3 போடலாம் -3 கிட்ட அப்படி போட்டுருங்க ஓகேவா -3 தான் பெருசு அப்போ இது சின்னதா இருக்கு கரெக்டா அப்போ எங்க வந்திருக்கும் இந்த சைடு வந்திருக்குமா இந்த சைடு வந்திருக்குமா அப்போ இங்க வந்திருக்கும் கரெக்டா மாடுலஸ் ஆஃப் எக்ஸ் பிளஸ் 3 இந்த சைடு வந்திருக்கும் இந்த சைடு வந்திருக்கும் அப்போ -3 தான் சின்னது அதோட எக்ஸ் பெருசா இருக்கு அப்போ இங்க வந்து -2x வந்திருக்கும் இது வரைக்கும் -3க்கு முடிஞ்சிச்சு இப்போ +3 பார்க்கலாம் இங்க பாருங்க இது x3 தான் பெருசு x அளவு சின்னதா இருக்கு அப்போ இந்த இடத்துல வந்து -2x வந்திருக்கும் அதோட பெருசா இருக்குன்னா 6x + 2 வந்திருக்கும் இதை மட்டும் நீங்க கரெக்டா எழுதிட்டீங்கன்னா சம் ஈஸியா போட்டுடலாம் ஃபர்ஸ்ட் x ஈக்குவல் டு -3க்கு பார்க்கலாம் ஓகேவா அப்போ LHL பார்த்தோம்னா லிமிட் x tends to -3 மைனஸ் ஓகேவா இப்போ உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும் மாடுலஸ் ஆஃப் எக்ஸ்னா உங்களுக்கு தான் தெரியும் -2 இருந்துச்சுன்னா +2 தான் மாறிடும் ஆனா இங்க சம்மல போடும்போது எப்படி பண்ணணும்னா இதுக்கு மார்க் இருக்கு மாடுலஸ் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு +x - x x greater than or equal to 0 x less than or equal to 0 இப்படின்னு போட்டுக்கணும் ஓகேவா இப்போ -x எடுக்கிறோன்னா இந்த மாடுலஸ் ஆஃப் எக்ஸ் எப்படி மாறப்போகுதுன்னா முதல்ல இது எழுதிடலாம் f of x இப்போ லிமிட் x tends to 3 மைனஸ் இந்த f of x எப்படி மாறப்போகுதுன்னா நல்லா பாருங்க மாடுலஸ் ஆஃப் எக்ஸா இது -3யா ஆல்ரெடி அப்ளை பண்ணியாச்சுல அப்போ மைனஸ் போகிறதுனால இப்போ எப்படி வந்திருக்கும் x tends to -3 அப்போ மைனஸ் சப்ஸ்டிட் பண்றோம் அப்போ இந்த மாடுலஸ் ஆஃப் எக்ஸ் வந்து மைனஸ் ஆஃப் ஒரு நிமிஷம் எப்படி சப்ஸ்டிட் பண்ண போறோம் நல்லா பாருங்க நான் ஒரு ஸ்டெப் எழுதிட்டே போறேன் ஃபங்க்ஷன் முதல்ல சூஸ் பண்ணிடலாம் எக்ஸ் பிளஸ் மாடுலஸ் ஆஃப் எக்ஸ் பிளஸ் 3 ஓகேவா ஈக்குவல் டு லிமிட் எக்ஸ் டென்ஸ் டு -3 இப்போ இந்த மாடுலஸ் வந்து மைனஸ்ல போடுறதுனால இப்படி வந்திருக்கும் எக்ஸ் அப்போ மைனஸ் ஆஃப் -x பிளஸ் 3ன்னு சூஸ் ஆயிருக்கும் இப்போ சப்ஸ்டிட் பண்ணா மைனஸ் ஆஃப் -3 பிளஸ் 3 ஈக்குவல் டு 6 அப்போ LHL வந்து 6 கிடைச்சிச்சு அதே மாதிரி RHL போடலாமா RHL போட்டா லிமிட் x டென்ஸ் டு -3 பிளஸ் f of x வந்திருக்கும்
அதுமாதிரி லிமிட் எக்ஸ் டென்ஸ் டு -3. இப்போ எஃப் ஆஃப் எக்ஸ் எப்படி சூஸ் பண்ண போறோம்? -3யோட பிளஸ்ல இருக்கு, கொஞ்சம் பிளஸ்ல இருக்கு, அப்போ இந்த சைடு வந்துருக்குமா? அப்போனா -2x ஈக்குவல் டு சப்ஸ்டிட் பண்ணா -2 அகைன் -3 ஈக்குவல் டு 6. அப்போ லாஸ்ட் ரெண்டுமே ஈக்குவல் வந்துச்சு. நெக்ஸ்ட் செக் பண்றது வந்து ஃபங்க்ஷன் வேல்யூ. ஃபங்க்ஷன் வேல்யூ பார்த்தீங்கன்னா நான் இருக்கும் எக்ஸ் ஈக்குவல் டு 3க்கு -3 செக் பண்ண போறோம். அப்போ எஃப் ஆஃப் எக்ஸ் எங்க இருக்கும்? -3னா எங்க கீழே கோடு போட்டிருக்காங்க, இங்க தான் கோடு போட்டிருக்காங்க, அப்போ இங்க வந்திருக்கும். ஈக்குவல் டு மாடுலஸ் ஆஃப் எக்ஸ் பிளஸ் 3, இங்கேயும் மைனஸ் அப்போ எக்ஸுக்கு பதிலாக -3 போட்டா மாடுலஸ் ஆஃப் 3 plus 3 equal to 3 plus 3 equal to 6. அப்போ இது not discontinuous at x equal to -3. ஓகேவா? x equal to -3ல not discontinuous. ஓகேவா? நெக்ஸ்ட் சப்போஸ் லாஸ்ட் 7th சம்ல x equal to +3க்கு நீங்களே போட்டு பாருங்க. ஓகேவா? சரி, ஓகே. 9th சம், சாரி 8th சம் வந்து பாத்தீங்கன்னா அதே மாதிரி f of x வந்து மாடுலஸ் ஆஃப் எக்ஸோட டெஃபினிஷன் எழுதலாம். ரிலேஷனா பிளஸ் எக்ஸ் மைனஸ் எக்ஸ், எக்ஸ் கிரேட்டர் தான் ஈக்குவல் டு 0, எக்ஸ் லெஸ் தென் 0 அப்படி இருந்தால் அப்படி எழுத போகிறோம். இப்போ அட்டு எக்ஸ் ஈக்குவல் டு 0 பாயிண்ட்ல தான் செக் பண்ண போகிறோம். அப்போ ஃபர்ஸ்ட் எல்ஹெச்எல் ஈக்குவல் டு எல்ஹெச்எல் என்ன பண்ணலாம்? லிமிட் எக்ஸ் டென்ஸ் டு 0 மைனஸ், ஓகேவா, எஃப் ஆஃப் எக்ஸ். அப்போ 0 மைனஸ்னா 0 மைனஸ்னா அர்த்தம்னா அப்போ 0 இல்லை, ஏதோ சம்திங் நம்பர்ஸ் இருக்குன்னு அர்த்தம். அப்போ எக்ஸ் நாட் ஈக்குவல் டு 0, அப்போ இந்த இடத்துல தான் பார்க்க போகிறோம். அப்போ மாடுலஸ் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு பை எக்ஸ். இப்போ நல்லா பாருங்க, இது ஆக்சுவலாக நீங்கள் கண்டினியூஸ் நினைப்பீங்க, இப்போதான் இது ரொம்ப யூஸ் ஆக போகுது. இப்போ 0 மைனஸ்னா அப்போ மைனஸ் நம்பர்ல போகுதுன்னு அர்த்தம், கரெக்டா? அப்போ நீங்க எக்ஸ் எப்படி சூஸ் பண்ணணும்? எப்படி சூஸ் பண்ணிருப்பீங்க? லிமிட், நல்லா பாருங்க, லிமிட் எக்ஸ் டென்ஸ் டு 0, அப்போ மைனஸ் எக்ஸ் பை எக்ஸ்னு வந்திருக்கும், கேன்சல் பண்ணா -1 வந்திருக்கும். ஓகேவா? அதே லிமிட் எக்ஸ் டென்ஸ் டு 0 பிளஸ்னா எஃப் ஆஃப் எக்ஸ் மாடுலஸ் ஆஃப் எக்ஸ் டிவைட் பை எக்ஸ், எக்ஸ் 0 பிளஸ்னா பிளஸ் நம்பர்ல வந்திருக்கும். அப்போ லிமிட் எக்ஸ் டென்ஸ் டு 0, எக்ஸ் பை எக்ஸ் வந்துருக்கும், கேன்சல் பண்ணா 1 வந்திருக்கும். இது டிஸ்கண்டினியூஸ் கேட்டிருக்காங்களா? எஸ், எஃப் ஆஃப் எக்ஸ் வந்து டிஸ்கண்டினியூஸ் அட் எக்ஸ் ஈக்குவல் டு 0. அந்த இடத்துல டிஸ்கண்டினியூஸா இருக்கு. ஓகேவா? இதே நீங்க இப்படி போடாம நார்மலா போட்டிருந்தீங்கன்னா எக்ஸ் பை எக்ஸ் கேன்சல் பண்ணா 1 வந்திருக்கும், இங்க எக்ஸ் பை எக்ஸ் கேன்சல் பண்ணா 1 வந்திருக்கும். அப்போ நீங்க கண்டினியூஸ் செஞ்சிருப்பீங்க. ஆனா இந்த சம் டிஸ்கண்டினியூஸ். ஓகே, இப்போ 9th சம் சேம் சம் தான் கொடுத்துருக்காங்க, பட் கீழே மாடலஸ் கொடுத்துருக்காங்க. கொஸ்டின்ல ஒரு சின்ன மிஸ்டேக், இங்க வந்து -1 வரும். ஓகேவா? அதே மாதிரி நம்பர் லைன் வரைஞ்சிடலாம். நம்பர் லைன் வரைஞ்சதுதான் சம் போறதுக்கு ஈஸியா இருக்கும். நம்பர் லைன் இங்க 0, இங்க +1, இங்க -1 வச்சுக்கலாம். 0 தான் பெருசு, எக்ஸ் சின்னதா இருக்கு. அப்போ அந்த மாதிரி இருந்துச்சுன்னா இங்க எக்ஸ் பை மாட் எக்ஸ், இங்க அப்போ பேலன்ஸ் இருக்குது, இங்க -1 வந்துருக்கும். கரெக்டா? இது முடிஞ்சிச்சு. ஃபர்ஸ்ட் இப்போ எல்ஹெச்எல் போட்டுடலாம். இதுல எக்ஸ் அட் 0ல, அப்போ எப்படி எழுதணும்? லிமிட் எக்ஸ் டென்ஸ் டு 0 மைனஸ் எஃப் ஆஃப் எக்ஸ். அப்போ என்ன வந்திருக்கும்? இங்க மாடலஸ் ஆஃப் எக்ஸ் எழுதிடுங்க. எக்ஸ் இங்க மைனஸ் எக்ஸ், எக்ஸ் கிரேட்டர் தான் ஈக்குவல் டு 0, எக்ஸ் லெஸ் தென் 0. கரெக்டா? இப்போ ஃபங்க்ஷன் சூஸ் பண்றதுனா வந்திருக்கும் எக்ஸ் பை மாட் எக்ஸ். இது கிளியரா இருப்பீங்க. கரெக்டா? அதே மாதிரி இன்னொன்று கிளியரா சொல்லிடுறேன். நீங்க லிமிட் அப்ளை பண்றது முன்னாடி வரைக்குமே இங்க லிமிட் போட்டுருங்க இருக்கும். இது 0 மாறிடுச்சு, இங்க எக்ஸ் பை
mod x மாறிச்சு 0 மைனஸ்ல இருந்து கரெக்டா அப்ப என்ன வந்திருக்கும் லிமிட் இங்க x ஈக்குவல் டு 0 மாறிச்சு இங்க வந்து x பை மைனஸ் எக்ஸ் வந்திருக்கு கேன்சல் பண்ணீங்கன்னா -1 அதே RHL பார்த்தோம்னா லிமிட் x tends to 0 plus f of x அதே மாதிரி லிமிட் x tends to 0 f of x எப்படி சூஸ் பண்ண போறோம் இப்போ -1 சூஸ் பண்ண போறோம் அப்போ ஆன்சர் -1 இப்போ தேர்டு ஃபங்க்ஷன் வேல்யூ பார்த்தீங்கன்னா x ஈக்குவல் டு 0ல 0 எங்க வந்திருக்கு இங்க தான் லெஸ் than ஈக்குவல் டு வந்திருக்கு அப்போ அங்க தான் 0 அப்போ f of x ஈக்குவல் டு -1 f of 0 ஈக்குவல் டு -1 அப்போ LHL ஈக்குவல் டு RHL ஈக்குவல் டு ஃபங்க்ஷன் வேல்யூ எல்லாமே சேமா வந்திருக்கு அப்போனா இது நாட் டிஸ்கண்டினியூஸ் f of x is not discontinuous is continuous at x equal to 0 0ல கண்டினியூஸா இருக்கு ஓகேவா ஓகே தேங்க்யூ சரி வெயிட் செவன்த் சம் வந்து x ஈக்குவல் டு 3 மட்டும் தான் போட்டேன் கரெக்டா இப்போ x ஈக்குவல் டு -3க்கு போகணும்ல அந்த கொஸ்டின் முதல்ல இங்கே எழுதிடுறேன் அப்போ நம்பர் லைன் இதானா இங்க 3க்கு இங்க 2 1 இங்க மைனஸ் இங்க 4 இங்க 5 இப்படி போயிட்டு இருக்கும் f of x வந்து எப்படி இருந்திருக்கு modulus of x plus 3 if x less than or equal to -3 கரெக்டா minus 2x if -3 less than x less than 3 6x plus 2 if x greater than or equal to 3 இதான் கொஸ்டின் இப்போ -3க்கு ஆல்ரெடி போடாச்சு +3 இப்போ இங்க பாத்தீங்கன்னா இதுல x சின்னது 3 தான் பெருசா இருக்கு அப்போ இந்த இடத்துல வந்து -2x வந்திருக்கும் இந்த இடத்துல வந்து 6x plus 2 வந்திருக்கும் இது வந்து டிஸ்கண்டினியூஸான்னு கேட்டிருக்காங்க ஓகே கொஸ்டின்ல இப்போ x ஈக்குவல் டு 3ல பார்க்க போறோம் ஃபர்ஸ்ட் LHL அப்போ லிமிட் x tends to 3 minus 3ல இருந்து கம்மியா இருக்கு அப்போ இந்த சைடு அப்போ f of x இது எழுதிட்டு லிமிட் x tends to 3 f of x வந்து 2x அப்போ சப்ஸ்டிட் பண்ணீங்கன்னா -6 வந்திருக்கும் கரெக்டா இப்போ RHL பார்த்துடலாம் லிமிட் x tends to 3 plus f of x equal to limit x tends to 3 f of x எப்படி சூஸ் பண்ணியிருப்போம் 6x plus 2 சப்ஸ்டிட் பண்ணா 6 of 3 plus 2 18 plus 2 equal to 20 அப்போ LHL not equal to RHL therefore f of x is discontinuous at x equal to 3 பட் என்னது பட் x equal to -3ல வந்து continuous ஓகே அவ்வளோதான் இன்னைக்கு கிளாஸ் வந்து எக்ஸசைஸ் 5.1ல 5 to 9 சம் ஆக்சுவலாக இதில் 3 சம்ஸ் இருக்கு 7ல 2 மாடல்ல இருக்கு கரெக்டா 2 சம்ஸ் மாதிரி மொத்தம் ஒரு 5 to 6 சம்ஸ் பார்த்துருக்கோம் இன்னைக்கு தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ ஐ ஹோப் எக்ஸசைஸ் 5.1 sum 5 to 9 is now clear for you. If you found this video useful, practice regularly because mathematics is not about memories. It's about understanding and solving. Memorize பண்ணாதீங்க. If you have any doubt, mail me infinitymax0104@gmail.com. See you in the next video. Keep learning, keep growing. Bye. See you all.